கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20-30 மாத்திரையை தூக்க மாத்திரையை சாப்பிட்டாங்க. சம்பவம் நடந்தது. அவங்களே ஒத்துட்டாங்க. அப்போ இருந்து அவங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அப்பாவும் சோவும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு ஒரு பீரியடில் ரொம்ப டிப்ரெஸ்டாக போயிட்டாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20-30 மாத்திரையை தூக்க மாத்திரையை சாப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஹெச்எம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அரசியலுக்காக வரதுக்கு முன்னாடி அரசியல் வரத்துக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது 73-74 என்ன விஷயம் எதனாலன்னு தெரியல. எங்கள் அப்பாவும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. என்ன விஷயங்கிறது தெரியாது. ஆனால் சம்பவம் நடந்தது. அவங்க இது பண்ணாங்க, அவங்களே ஒத்துட்டாங்க. எப்படி அப்பா எப்படி கூட்டு போனாங்க? அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சு அவங்க இது பண்ணது? அது எப்படின்னு தெரியல. என்ன மைட் பி வித்யாவதி இருந்தாங்க. வித்யாவதி தான் அவங்க சித்தி இருந்தாங்க. சரி சரி. அவங்க சொல்லியா இல்லை எப்படின்னு தெரியல. அப்பா தான் கூட்டிகிட்டு போனது. அப்பா சோ தான் அழைச்சிட்டு போனோம். சோ இப்போ இது பண்ணோம். அப்பா ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் நைட்டு 2 பேருமே உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து ஐ திங்க் சொக்கலிங்கம் தான் பார்த்தாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ டாக்டர் சொக்கலிங்கம்னு இப்போ தேவகி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அவர் இருந்தாரா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ பெருசாக பேசப்படல, அது யாருக்கும் தெரியல அந்த விஷயம் அந்த டைமில். இது வந்தது பேப்பரில் கிசு மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து டே நைட் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங்க்கு டெய்லி போயிட்டு அவங்களுக்கு என்ன சாப்பிட்டியா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுவாங்க. 2 பேருமே, சோவும் சரி அப்பாவும் சரி.